சரி. இன்னைக்கு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில பார்த்தீங்கன்னா, முதல் 3 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் வசனத்தில கள்ள தீர்க்கதரிசிகள் அது ஒரு தலைப்பு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து கள்ள போதகர்கள் அது ஒரு பாக்ஸ் போட்டு தலைப்பு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் அதை பற்றின இந்த இடத்துல சொல்லுவார். சரிங்களா? 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்களும் இருப்பார்கள். சரிங்களா? பார்த்தீங்களா, கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரிஜினல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே டூப்ளிகேட் வரதான் செய்யும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அநேக அந்தி கிறிஸ்துகள் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? அப்போ நானே கிறிஸ்துன்னு சொல்லி நிறைய பேர் அந்தி கிறிஸ்துகள் இருக்காங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, கள்ள போதகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கள்ள அப்போஸ்தலர்கள்னு சொல்லி கள்ள ஊழியர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, கள்ள போதகர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்கன்னு சொல்லி அந்த கேரக்டர்லாம் சொல்கிறார். முதலாவது வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களுக்குள்ளே வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓநாய்கள், அவருடைய கனிகளினாலே நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லுங்களா? இப்போ கள்ள தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையான கனிகளால் அறிவிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல சொல்கிறார். அடுத்தது கள்ள போதகர்களை குறித்து சொல்கிறார். ஸோ கள்ள போதகர்களும் உங்களுக்குள்ளே இருப்பார்கள். கள்ள போதகர்கள் அவருடைய கேரக்டர் எப்படிப்பட்டவைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரைத்து கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்வார்கள். சரிங்களா? ஸோ அதான் சொல்கிறாரு, கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி. சரிங்களா? அப்போ கேட்டுக்கேதுவான அப்படின்னா அழிவுக்குரிய உங்கள் அழிவின் பாதையில் நடத்தக்கூடிய காரியங்கள். ஸோ அதை தந்திரமாக நுழைய பண்ணி ஆண்டவரை மறுதளித்து. ஸோ ஆண்டவர் அப்போ அவங்களுக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே இருக்கா? சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா, அவர் பக்திமானா சொல்லி பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்கிறார்கள். அதாவது தீவிரமான அழிவை வருவித்து கொள்வார்கள். ஸோ அவங்க பண்ணுற இந்த அக்கிரமத்தினால தீவிரமான அழிவு அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். சரிங்களா? இதில் பார்க்குறோம், கடைசி நாட்களில் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்கள் செவி கொடுக்குற காலம் வரும் சொல்லி 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ நிறைய பேர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களும் செவி கொடுத்து பின்வாங்கி போவாங்க, வஞ்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா, வேதம் ஒழுங்காக தெரில அப்படின்னா யார் கள்ள போதகர்கள் நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ நம்ம இனம் கண்டு கொள்ள தெரியணும். சரிங்களா? அப்போ தேவனுடைய பரிசுத்தாவின துணை தேவை, வேத வசனம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா, அவங்களே பின்பற்றுங்கன்னா சத்தியம் தெரியாதவர்கள் இப்போ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பின்னாடி போவாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு பின்னாடி அவங்க நடக்கையை அநேகர் பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். ஸோ அதன் மூலம் தேவநாமம் தூஷிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. சொல்கிறார் பாருங்கள். அவங்கள நிறைய பேர் அவங்களுடைய அந்த வேத புரட்டைகளை பின்பற்றுவாங்க, சத்தியமார்க்கம் தூசிக்கப்படும். பொருளாசை. ஸோ குறிப்பாக அவர்களுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா பொருளாசை. அவங்களுக்கு எப்படியாவது ஏதாவது செய்து பொருளை சம்பாதிக்கணும் அப்படின்னா பொருளாசையுடையவர்களாக இருப்பாங்க. ஸோ தந்திரமான வார்த்தைகள் சொல்லி உங்களுக்கு உங்களை ஆதாயப்படுத்தி கொள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. ஸோ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆக்கினை வரும், அவங்களுக்கு அழிவு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 4ஆம் வசனத்திலிருந்து அடுத்த 17ஆம் வசனம் வரைக்குமே போட்டுக்கலாம். 4ஆம் வசனத்துலேருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 9ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஸோ அதாவது தலைப்பு. சரிங்களா? 4 முதல் 17 வரை இந்த 9ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளாலே கட்டி நரகத்தில் தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. ஸோ சரிங்களா? இது முதல் குரூப். சரிங்களா? முதல் குரூப்பு
சொல்கிறாரு. பாவம் செய்த தூதர்களை தப்ப விடாமல் சங்கிலிகளை கட்டி வைக்கிறார். ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா, பாவம் செய்த தூதர்கள் அப்படிங்கிறது இந்த லூசிஃபர் அவனை சேர்ந்த தூதர்கள் கிடையாது. சரிங்களா? அப்போது அந்த தூதர்களை வந்து தேவன் கட்டி வைக்கல. அப்போ வந்து தேவன் என்ன பண்ணுறாரு, இந்த பெருமையை நிமித்தம் வானமண்டலத்தில் தள்ளி விட்டார். சரிங்களா? இப்போ வானமண்டலத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்க வந்து பூமியில் வந்து இந்த இடத்துல கிரியை செய்யுது. சரிங்களா? இப்போ பார்த்து இந்த தூதர்கள் வந்து பாவம் செய்த இந்த தூதர்கள் இவங்க வந்து லூசிஃபரும் அவனை சேர்ந்த தூதர்கள் கிடையாது. அந்த தூதர்கள் இப்போ வந்து நமக்குள்ளே தான் உலவிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த தூதர்கள் யார் அப்படின்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1, 2 அந்த 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6, 2 தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ஸோ பார்த்தீங்களா, இந்த தேவகுமாரர் அப்படிங்கிற அந்த ஏஞ்சல்ஸ் மேலே இருக்கிற அந்த ஏஞ்சல்ஸ் அவங்க வந்து பூமியில் இருக்கிற அந்த மனுஷகுமாரத்திகளை வந்து அழகாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து விபச்சாரம் பண்ணாங்க, அவங்களால குழந்தையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த தூதர்களை தான் இங்கே வந்து எழுதப்பட்டிருக்கு. இதே காரியம்தான் யூதா அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம இதே வசனம் தான் நம்ம வாசிக்கிறேன் பாருங்கள். யூதா 6 தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு நாளுக்கு சொல்லி தேவன் வந்து என்ன பண்ணுறாரு, அடைத்து வைத்திருக்கிறார், சங்கிலிகளை கட்டி அடைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தூதர்கள் யார் அப்படின்னா, அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த தூதர்கள், அந்த தேவகுமாரன் சொல்ல அந்த தூதர்கள். ஸோ அதுதான் வந்து தேவன் வந்து கட்டி வச்சிருக்காரு. இது பார்த்திங்கன்னா விபச்சார பாவம். சரிங்களா? விபச்சார பாவத்தினால் ஈடுபட்டதுனால இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புக்கு தேவன் அவங்களை வந்து ஒப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 5ஆம் வசனம் பாருங்கள். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயத்தை வரப்பண்ணி. ஸோ அடுத்த குரூப் யார் அப்படின்னா, நோவாவின் காலத்தில் இருந்த அந்த ஜனங்கள். ஸோ அதே 6ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து ஜனங்கள் வந்து ரொம்ப அக்கிரம மிகுதி ஆயிடுச்சு. அதனால் வந்து மனுஷனை உண்டாக்குன வருத்தப்பட்டார். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா விபச்சார பாவத்தில் எல்லாம் போயிட்டாங்க. பயங்கரம் அக்கிரமம் வந்து பெருகிருச்சு. அதனால் வந்து நான் வந்து ஜனங்களை வந்து ஜலத்தினால் அழிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நோவாவை தெரிந்து கொண்டார். நோவா மூலமாக நோவாவை அந்த 8 பேரை வந்து தேவன் வந்து காப்பாற்றினார், ஒரு பேழையை செய்ய சொன்னான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் பிரளயம் வந்துச்சு. சரிங்களா? ஃப்ளட்டு வந்துச்சு. சரிங்களா? பிரளயத்தை வரப்பண்ணி. இது வந்து 2வது குரூப். இவங்களையும் வந்து தேவன் வந்து அவருடைய அவபக்தி நிமித்தம் வந்து தேவன் வந்து அழிச்சார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 6ஆம் வசனம் பாருங்கள். சோதாம் கமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து. பார்த்திங்களா, அடுத்த குரூப் யாருன்னா சோதம் குமார பட்டணங்கள். ஸோ பார்த்திங்கன்னா சோதம் குமாரை பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா விபச்சார வேசித்தனா பாவம், ஓரினப்பு சேர்க்கை. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா பயங்கரமான விபச்சார வேசித்தனா பாவம். சரிங்களா? அந்த பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு. ஸோ இது எங்கே நம்ம பார்க்க முடியும்னா ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அதில் தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாக நடப்பவர்களுக்கு அவைகளை திஷ்டாந்தமாக வைத்து ஆண்டவர் திஷ்டாந்தமாக வைத்திருக்கார். இந்த 3 காரியத்தில் பார்த்திங்கன்னா விபச்சார பாவம் தான் 3 மேலோங்க நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த பாவம் செய்த தூதர்கள் எதனால் அப்படின்னா அந்த விபச்சாரத்தில் விழுந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்த பார்த்திங்கன்னா நோவாவின் காலத்தில் அது விபச்சாரம் தான், ஒரே விபச்சார பாவங்கள் அக்கிரமம் பெருகிற்று அப்படின்னு சொல்லி தேவன் அழிக்க வந்து முற்பட்டார். அடுத்த சோதாம் குமார் அதெல்லாம் பார்த்திங்கன்னா விபச்சாரம் தான். இது அந்த யூதா 7ஆம் இதில் நம்ம பார்க்க முடியும். யூதா 7ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். இதே தான் ஆண்டவர் சொல்கிறார். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தேவன் வந்து சாம்பலாக்கினார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்திங்கன்னா அதில் முதல்ல அதுவும் பார்த்திங்கன்னா விபச்சார பாவம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவபக்தி வந்து அது விபச்சார பாவம். சோதோங்குமார் அது விபச்சார பாவம். எல்லாத்துலேயுமே அந்த விபச்சாரம் வேசித்தனம் தான் பயங்கரமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வேதத்தில் பார்த்திங்கன்னா கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை சொல்லும்போது சொல்கிறாரு,
விபச்சாரம், வேசித்தனம், அந்த மாம்சத்தின் கிரியைகள் சொல்லும்போது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம் இதெல்லாம் ஆரம்பிக்குது. காம விகாரம், அந்த விபச்சார காரியங்கள், விபச்சார, வேசித்தனம் அந்த மயக்கத்தில் விழுந்தவங்க. ஸோ நரகத்துக்கு போகிறதுக்கு ஹிட் லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது விபச்சார, வேசித்தனம், பாவம் தான். சரிங்களா? இப்போ இவங்கெல்லாம் தேவன் தப்ப விடாமல் ஆக்கினைத்தனம் இதெல்லாம் நமக்கு திருஷ்டாங்கமாக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் சில காரியங்கள் திருஷ்டாங்கமாக வைத்திருக்குன்னு சொல்கிறார். இப்போ வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லும்போது சொல்கிறாரு, அநேகர் விக்கிரக ஆராதனை ஆனது போல் நீங்கள் விக்கிரக ஆராதனைக்கு உட்படாதிருங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அநேகர் நிறைய பேர் முறுமுறுத்து விழுந்து போயிட்டாங்க, அந்த மாதிரி நீங்களும் முறுமுறுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். பார்த்திங்கன்னா அநேகர் பார்த்திங்கன்னா தேவர் பரீட்சை பார்த்து அநேகர் தேவனுடைய கோபத்துக்கு ஆளானாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி தேவனை பரீட்சை பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வேசித்தனம் பண்ணி அநேகர் விழுந்து போயிட்டாங்க, நீங்கள் பண்ணாதீங்க, இப்படியெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு திருஷ்டாந்தகமாக வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பாவம் செய்த தூதர்கள் தேவன் நியாய தீர்ப்புன்னு வச்சுருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோவாவின் காலத்தில் ஜலப்பிரயத்தில் அவங்கள அழிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறார். அதே மாதிரி சோதம் குமார் அவங்களுடைய விபச்சார வேசித்தன பாவத்தின் நிமித்தம் தேவன் அவளை அந்த பட்டணங்களே எல்லாத்தையும் அழித்து போட்டான்னு சொல்லி நான் பார்க்குறது இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தகமாக வைக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அக்கிரமக்காரர்கள் வாசமாக இருக்கல் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு, அதை பார்த்திங்கன்னா லோத்தை பற்றி சொல்கிறார். அக்கிரமக்காரருக்குள் வாசமாக இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரமங்களை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்துவை அவர் ரசித்திருக்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த லோத்து சோதம் குமார்கள் இருக்கார். அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்கள், அநீதியான காரியங்கள், பயங்கரமான காரியங்கள் அதை பார்த்து தான் நீதிமானாக இருக்கார் எப்படியா, ஆனால் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப வாதிக்கப்படுறார், ரொம்ப பாதிக்கப்படுறார் தான் இந்த இடத்துல எழுதுகிறார். நீதிமானாகிய லோத்துவை அவர் ரசித்திருக்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். பார்த்திங்கன்னா கர்த்தர் தேவ பக்தி உள்ளவரை சோதனை என்று ரட்சிக்கிறார்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதான் சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4:3 வாசிக்கிறோம். தேவன் பக்தி உள்ளவர்களை தமக்காக தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா தேவன் தேவ பக்தி உள்ளவர்களை தமக்காக தெரிந்து கொள்கிறார். வேதத்தில் பார்க்குறோம், மனுஷருக்கு நேருகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை நமக்கு நேரிடவில்லை. இப்போ தேவன் உண்மையுள்ளவராக தாங்கித்தக்கதாக அதை தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 2:17 வாசிக்கிறோம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்க உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இயேசு கிறிஸ்து இருக்கார். அவர் இயேசு அப்படிங்கிற பேருக்கு அர்த்தமே என்னென்னா ரட்சகர்னு சொல்லி அர்த்தம் சொல்லிங்களா. இப்போ நமக்கு நம்மளோட ரொம்ப பாக்கியவான்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சு நம்ம பரிசுத்தமாகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். சரிங்களா. வேதத்தில் பார்க்குறோம், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் கரை திரை ஒன்றும் இல்லாதபடி உங்களை முற்றிலும் பரிசுத்தம் பண்ணும்படியா தேவன் சிலுவைக்கு போனால் அதுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சொல்லலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா தேவன் தேவ பக்தி உள்ளவர்கள் சோதனை என்று ரட்சிக்க அறிந்திருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னா அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் மறந்திருக்கிறார். ஸோ யாரெல்லாம் அக்கிரமத்திலேயே இருக்கிறாங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்ப அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அப்போ அவங்கள நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறான்னு சொல்கிறார். விசேஷமாய் அசுத்த இச்சையோடே மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களே அப்படி செய்வார். இப்போ யார் அப்படி செய்வார்னா, அசுத்த இச்சையிலிருந்து வெளியே இச்சையிலேயே இருக்கிறது, மாம்சத்தின்படியாக நடக்கிறது அப்படியே இருந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களே அப்படி செய்வார். ஸோ கர்த்தத்துவம் அப்படின்னு என்னென்னா அதிகாரம்னு அர்த்தம். சரிங்களா. அப்போ அதிகாரமுடையவர் யாருன்னா தேவன் தான் அதிகாரமுடைய, அவருடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டுறாமல் இஷ்டத்துக்கு நடக்கிறது. அதுதான் இந்த சொல்கிறார், கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி. அப்படின்னா தேவனை அசட்டை பண்ணுறது, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுறது, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி இருக்காது. அசட்டை அப்படியே அசட்டை பண்ணி தன் இஷ்டத்துக்கு துணிகரமாக நடக்கிறவங்கள சொல்கிறார். அவங்கள அப்படி செய்வார். அப்போ அவங்கள என்ன செய்வார் அப்படின்னு நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்குறிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். பார்த்திங்கன்னா துணிகரக்காரர், துணிகமாக எந்த பாவத்தையும் செய்ய துணிகரமாக இருப்பாங்க. அகங்காரிகள் அப்படின்னா பெருமையுடையவர்கள். சரிங்களா. அப்போ பெருமையுள்ளவர்களாக இருப்பாங்க. மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். ஸோ பார்த்திங்கன்னா எதையுமே தூஷிக்க அஞ்சாதவர்கள். இப்போ பயமே இருக்காது, தேவ பயமே இருக்காது. அதனால் இஷ்டத்துக்கு நடக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறார்.
அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதல்வாய் கர்த்தருக்கு முன்பாக அவளை தூசணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவதூதர்களும் பார்க்குறாங்க. ஆனால் அதிக பலனும் வல்லமையுடைய தேவதூதர்கள்னு சொல்லி பார்ப்போம். தேவதூதர்கள் நம்மை விட பார்த்திங்கன்னா வல்லமையுடையவர்கள், பலசாலிகள் சரிங்களா. ஆனால் அவங்க தேவதூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க இப்படிப்பட்ட துன்மார்க்கமாக நடக்கிறவர்களை தூஷிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, குற்றப்படுத்த மாட்டாங்க. ஸோ அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க சரிங்களா. அப்போது அவங்க இவங்களை குற்றப்படுத்த மாட்டாங்க, இவங்கள தூஷிக்க மாட்டாங்க. இந்த துன்மார்க்கரை குற்றப்படுத்த மாட்டாங்க, தூஷிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு மேல் நீதி செலுத்த மாட்டாங்க சரிங்களா. அப்போ நீதி செய்கிறது தேவன் தான் சரிங்களா. அப்போ அந்த வேலையை அந்த ஏஞ்சல்ஸ் அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவர்களோ பிடிபட்டு அளிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அனிதத்தின் பலனை அடைவார்கள். ஸோ பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா ஒரு மிருகம் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மிருகம் மாதிரி இருந்து எதை பார்த்தாலும் தூஷிக்கிறவர்களாக இருந்து அவங்க செய்கிற காரியத்தினாலேயே அவங்க அழிந்து அநீதி செய்ததுனால அந்த பலனை அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாக இருந்து உங்களுடைய விருதுன்களில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூடயே தான் இருப்பாங்க சரிங்களா. பிலீவர்னு சொல்லி கூடயே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே இருப்பாது. அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய பாவத்தில் உச்சகட்டத்தில் இருப்பாங்க சரிங்களா. பாவத்தில் உச்சகட்டத்தில் இருப்பாங்க. கரைகளும் இச்சைகளுமாய் இருந்து உங்களோட விருதங்களில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்களும் மனம் போன போக்கில் பார்க்குறது. பார்த்திங்கன்னா தேவன் என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு தேவனுக்கு பயப்படணும், வார்த்தைக்கு பயப்படணும், அது கீழ்ப்படியணும், அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா விசுவாசின்னு சொல்லி உள்ள உட்காந்து எல்லாத்துலேயுமே பங்கிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க சரிங்களா. அவங்களுக்கு தேவனுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்க வாழ்க்கை பார்த்திங்கன்னா பயங்கரமான மோசமான பாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாக இருக்கிற கண்களை உடையவர்கள். அதான் சொல்கிற பாருங்கள், விபச்சாரம் பயங்கரமான விபச்சாரம் நிறைந்தவர்கள், பாவத்தை விட்டு ஓயாதவர்கள். இஷ்டத்துக்கு தேவனுக்கு சும்மா பேருக்கு தான் சபைக்கு வருவாங்களே ஒரே அவங்க இஷ்டத்துக்கு தான் நடந்துகிட்ருப்பாங்க. உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயமுடையவுள்ள சாபத்தின் பிள்ளைகள் சொல்கிறாரு. பொருளாசை இப்போ அவங்களுக்கு தேவை பணம் தான். உறுதி இல்லாத ஆத்மாக்கள், சத்தியத்தை அறியாத ஜனங்களை அவங்கள தந்திரமாக பிடிச்சிட்டு அவங்கள பார்த்திங்கன்னா சாபத்தின் பிள்ளைகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ள மாட்டான். ஸோ அந்த பிலேயாம் வழியை பிலேயாம் பார்த்திங்கன்னா பண ஆசை, பண ஆசைனால் அந்த பிலேயாம் அந்த பாலாக் ராஜா சபிக்க சொல்கிறார். பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுதியாக இருக்காங்க, இவங்களை அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பிலேயாமை கூப்பிட்டு சபிக்க சொல்கிறார். அந்த என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 25ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும் சரிங்களா. அதில் பிலேயாமுடைய வழியை பின்பற்றினவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பாலாக் ராஜா பிலேயாமை கூப்பிட்டு நீ சபி அப்படிங்கிறாரு. ஆண்டவர் ஆரம்பத்தில் போக வேண்டாங்கிறாரு, பிலேயாமை போக வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஆனால் இவன் நச்சரிக்கிறான்ல, ஆண்டவரே போகிறேன்னு ஆண்டவர் சரி போய் தொலைன்னு அனுப்புகிறார். போய் தொலைன்னு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் சொல்கிறார். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவரே வழி சொல்கிறார். இந்த மாதிரி நீங்கள் எப்படியாவது அந்த பணத்தை வாங்கியாவது அவங்கள சபிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரொம்ப மோசமாக இருக்கும் எண்ணம் பாருங்கள். அந்த அநீதத்தின் கூலி அவனுக்கு ஏதோ கிடைக்குது, பட் ஆனால் கடைசினா அவன் உயிர் போயிடுச்சு சரிங்களா. பிலேயாமின் உயிர் இஸ்ரவேல் ஜனங்களே கொஞ்சம் நாட்களை கொன்றுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசனுடைய மதிக்கேட்டை தடுத்தது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த கழுதையும் தடுத்து பார்த்துச்சு, ஆனால் அவவும் கேட்காம போய் துணிகரமாக போகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா. பார்த்திங்கன்னா தண்ணீர் இல்லாத கிணறுகளாக இருக்காங்க. கிணறு இருக்கும் ஆனால் தண்ணீர் இருக்காது, அது வேஸ்ட். சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள், அதுவும் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்றென்றைக்கும் காரிருளே உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அப்போ தண்டனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா.
இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊழியக்காரர் ரொம்ப விழுந்து போகிற ஒரு இடம் பார்த்திங்கன்னா இன்னும் விபச்சார காரியம், விபச்சாரம், வேசித்தனம், பாலியல் காரியத்தில் வந்து அதிகமாக ஊழியக்காரர்களை சாத்தான் தாக்குறதை நம்ம பார்க்குறோம். அடுத்த ஒரு ஏரியா அப்படின்னா இந்த பண ஆசை, சரிங்களா? பண ஆசை, பொருள் ஆசை, சரிங்களா? பண ஆசை எல்லாவற்றிற்கும் தீமையாக இருக்கிறது, வேறாக இருக்கிறது. கீழே சொல்கிறாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே இவர்களை விட்டு ஓடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேவ ஊழியக்காரர்களே இதில் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பண ஆசையில் இது போகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை, ஒரு கனி இல்லாத வாழ்க்கையில் அதை வந்து சாத்தான் வந்து தள்ளி விடுகிறான் பாருங்கள், சரிங்களா? அந்த மாதிரி நிறைய காரியங்கள். இப்போ அதில் வந்து ஒவ்வொரு காரியத்திலும் வந்து தேவ ஊழியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது, விசுவாசிகளும் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பாருங்கள். அடுத்த பாருங்கள், 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 18 முதல் 22 வரைக்கும் அடுத்த பகுதி. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 20ஆம் வசனம் பின் பகுதியாக தலைப்பாக போட்டுக்கோங்க. அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும், தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாவம் செய்தவர்கள், பாவத்திலே இருக்கிறவங்க, பின்வாங்கி போனவங்க, அவங்கள பற்றி தான் எழுதுகிறார். 18 முதல் 22 வரை அந்த 20ஆம் வசனம் பின் பகுதியாக தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். வஞ்சகமாய் நடக்கிறவரிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளிலும் காம விகாரத்தில் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். ஸோ பார்த்திங்கன்னா அரிதாய் வஞ்சகத்திலிருந்து தப்பினவர்கள் மறுபடியும் வந்து இவர்களுடைய மாய்மாலத்தில் போய் விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மாம்ச இச்சைகளிலும் காம விகாரத்தில் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. ஸோ அதாவது சொல்கிறாரு, தாங்களே கேட்டுக்கு அடிமையாக இருந்தோம், அவங்களுக்கே விடுதலை இல்லை, ஆனால் நான் உங்களுக்கு விடுதலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சும்மா வந்து மேல் பூசுகிறவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் உங்களுக்கு விடுதலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், வாக்கு பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். அதில் பார்க்குறோம். இப்போ எதில் ஒருத்தன் குடிச்சிட்டே இருக்கான்னா குடிக்க அவன் அடிமையாக இருக்கான் அர்த்தம். விபச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கானா விபச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கான்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ எந்த பாவம் நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் வந்து அடிமையாக இருக்கீங்க, அது வந்து உங்களை அடிமைப்படுத்தி விடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதான் நீதிமொழிகளில் பார்க்குறோம். பாவம் செய்கிறவன் பாவக்கயிறினால் கட்டப்படுகிறான். ஒரு பாவம் வந்து ஒரு மனுஷனை கயிறை போல் அவனை கட்டி போடுவது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும், சரிங்களா? நேரத்தில் பாருங்கள், முதல் பாதி கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அந்த இடத்துல ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்கிறார் பாருங்கள். கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நீங்கள் வந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும், உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை நம்ம யோவானில் பார்க்குறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ பாவத்திலேருந்து வந்து இயேசு கிறிஸ்துவனால் வந்து இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவினால் சத்தியத்தை அறிகிறதுனால வந்து நம்ம வந்து உலகத்தின் அசுத்தங்களுக்கு நம்ம தப்பித்து கொள்ள முடியும், ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த மாதிரி ரசிக்கப்பட்டவங்க மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவளுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். ரட்சிக்கப்பட்ட பின்பு மறுபடியும் நீங்கள் அந்த பழைய பாவத்துக்குள்ளேயே நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பின்னிலைமை முன்னிலைமையிலும் மோசமாக இருக்கும், கேடுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலாம் அதை அறியாதிருந்தால்கானால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்ட பின்பு மறுபடியும் நீங்கள் வந்து அந்த ரட்சிப்பை விட்டு பின்வாங்கி போனீங்கன்னா மறுபடியும் அதுக்கு நீங்கள் வந்து ரட்சிக்கப்படாமே இருக்கிறது நலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார், சரிங்களா? அது ரொம்ப அதை பின்வாங்கி போனவர்களை பற்றி சொல்கிறார். நல்லா வந்து தேவனை ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அபிஷேகம் பட்டிருப்பாங்க, ஞானஸ்தானம் பட்டிருப்பாங்க, சத்தியத்தை அறிஞ்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா பின்வாங்கி போயிடுவாங்க, சரிங்களா? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பின்வாங்கி போயிருப்பாங்க. பார்த்திங்கன்னா அதுக்கு நீ சத்தியத்தை அறியாமல் இருந்தாலே உனக்கு நலமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழபலின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஸோ சொல்கிறார் பாருங்கள், நாய் தான் கக்கினதை தின்னவும். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா
நீதிமொழிகள் 26:11 சரிங்களா, அந்த 22ஆம் வசனம் பக்கத்தில் நீதிமொழிகள் 26:11 போட்டுக்கோங்க. ஸோ நாய் என்ன பண்ணும் அப்படின்னா, தன் கக்கினதை திரும்பி தின்னும். கழுவப்பட்ட சேற்றில் வந்து கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றில் போய் விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான பழமொழிக்கு மாதிரி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பாவத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் கொண்டு வராரு, ஆனால் மறுபடியும் பாவத்துக்குள்ளேயே போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, கிறிஸ்தவ வாழ்க்கையே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் அப்படின்னா அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்கிறது தான். சரிங்களா, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ரோமர் 12:1 அவங்க சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு அப்படிங்கிறார். சரிங்களா, அவன் கண்ணை ஒப்புக்கொடு, கையை ஒப்புக்கொடு, காலை ஒப்புக்கொடு, இருதயத்தை ஒப்புக்கொடு, சிந்தையை ஒப்புக்கொடு. ஒப்பு கொடுக்குறது ரொம்ப அந்த கீழ்ப்படிகிறது கஷ்டமான காரியம் பாருங்கள். சரிங்களா, இப்போ சிலர் வந்து முயற்சி பண்ணுறாங்க, முடியலன்னு சொல்லி போயிடுறாங்க. ஸோ அதான் சொல்கிறார். சரிங்களா, ரோமர் 6:23 வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நமக்கு அவரால் கிடைக்கிற நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, வந்து முயற்சி பண்ணோம் பாருங்கள். சரி, நம்ம முடியல அப்படின்னு சொல்லி விட்டு போயிட முடியாது. சரிங்களா, இப்போ ஆண்டவர் சிலுவையில் வந்து ஏற்கனவே ஒன்று செஞ்சு முடிச்சிட்டார். சரிங்களா, சிலுவையில் வந்து நம்ம பரிசுத்தனமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வந்து செஞ்சு முடிச்சிட்டார். அதை நம்ம வந்து கிளைம் பண்ணணும் பாருங்கள். சரிங்களா, இப்போ பழைய ஏற்பாட்டில் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகல. இப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம பரிசுத்தம் படியும்படியாக தேவன் வந்து சிலுவைக்கு போய் எல்லாவற்றையுமே செஞ்சு முடிச்சிட்டார். நம்ம அதான் பார்க்குறோம். எல்லா அக்கிரமங்களிலும் மீட்டுக்கொள்ளும்படி அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தான்னு சொல்லுமா வேதத்தில் தீத்துல பார்க்குறோம். சரிங்களா, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிழுவைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த எபேசியரில் சொல்லும்போது சொல்கிறார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரோமர் 8:13 படி நம்ம பரிசுத்த ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிறப்பீர்கள். அப்போ ஆவியினால் வந்து நம்ம வந்து ஆவியில் நிரம்பி அந்த காரியத்தெல்லாம் கட் பண்ணணும் பாருங்கள். சரிங்களா, நமக்குள்ளே தோன்றுகிற பவுல் சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு பாவ மனுஷன் இருக்கான். சரிங்களா, அது வந்து மேற்கொள்ள பார்க்கும். சரிங்களா, அப்போ ஆவிக்கும் மாம்சத்துக்கும் என்றைக்குமே போராட்டம் உண்டு. அப்போ நம்ம ஆவியில் உள்ளான மனுஷனில் நம்ம பலப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாம்ச மனுஷன் பாவ மனுஷனை வந்து நம்ம டம்மி பண்ணி வச்சிடலாம். சரிங்களா, அப்போ வந்து அது மேலே எழும்பாது. அதாவது இடத்துல பார்க்குறோம், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியங்கள் சொல்லி சொல்கிறார். சரிங்களா, அப்போ வந்து நம்ம போராடணும் பாருங்கள். அதான் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறது எங்களும் ரத்தம் சிந்தப்படத்தக்கதை எதிர்த்து நிற்கவில்லை. நம்ம வந்து தைரியமாக போராடணும் பாருங்கள். வேதத்தை படிக்க வசனத்தை வாசிக்க நமக்குள்ளே என்ன ஆகும்னா பரிசுத்தம் வர ஆரம்பிக்கும் பாருங்கள். சரிங்களா, அப்போ மாம்சத்தின் கிரியைகள் நம்மளை விட்டு போகும். சரிங்களா, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே. சரிங்களா, அப்போ வாலிபர்களுக்கு மாத்திரமில்லை, எல்லாருக்குமே அதுதான் வந்து ஒரே சொல்யூஷன். சரிங்களா, அப்போ நம்ம பரிசுத்தமாக எப்படி வாழ முடியும் அப்படின்னா, அவருடைய சத்தியத்தினால தான் நம்ம பரிசுத்தமாக முடியும், அவருடைய வசனத்தின் மூலமாக தான் நம்ம பரிசுத்தமாக முடியும். சரிங்களா, அப்போ நம்ம போராடணும், விட்டுறக்கூடாது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவர் கிருபை கொடுப்பார். சரிங்களா, ஆண்டவருடைய கிருபையை நம்பி தேவனுடைய வார்த்தையை நம்பி நம்ம பலத்தினால் எதுவுமே செய்ய முடியாது. வேதத்தில் பார்க்குறோம், அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானான்னு சொல்லி நம்ம 1 கொரிந்தியரில் பார்க்குறோம். அப்போ அவரே நமக்கு எல்லாம் செய்வார். சரிங்களா, அப்போ அவரை நம்பி இருக்கும்போது நிச்சயமாக அவர் எதிர்பார்க்குற அந்த பரிசுத்த வாழ்வை நம்மளால் வாழ முடியும். சரிங்களா, அப்போது தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும் பாருங்கள். ஒரு சின்ன ஜாமனி முடிச்சிடலாம். அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க சொல்கிறார், கள்ள போதகர்கள் பற்றி சொன்னார். அப்போ பார்த்திங்கன்னா பாவம் செய்த தூதர்களை பற்றி நம்ம பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நோவாவின் காலத்தில் அநீதி உள்ளவர்களை வந்து ஜலப்பிரையில் வந்து அழிச்சு போடுன்னு சொல்லி பார்க்குறோம். சோதாம் குமாரா வந்து சாம்பலாயிடுச்சுன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். தேவ பக்தி உள்ளவர்களை வந்து தேவன் வந்து ரட்சிக்கிறார், அக்கிரமம் செய்கிறவர் நியாய தீர்ப்புக்கு என்று வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு மறுபடியும் இப்போ பழைய பாவத்துக்குள்ளே போனீங்கன்னா அது வந்து உங்கள் பின்னிலைமை வந்து முன்னிலைமையிலும் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்வாங்கி போனீங்கன்னா அவங்க அதுக்கு ரட்சிக்கப்படாமையே இருக்கலாம்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. நாய் எப்படி தான் கக்கினதை திரும்பி தின்றது அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, ஒரு சின்ன ஜெபம் முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின எச்சரிப்பின் வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள ஊழியர்களுக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி ரசித்து காத்தரலங்கப்பா. எங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். மாம்சத்து கிரியைகள் விட்டு ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு இருக்கணும். விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் நிரப்புங்க ஆண்டவரே. தேவனே, ஒரு நாளும் நாங்கள் பழைய பாவத்துக்குள்ளே எகிப்தின் பாவத்துக்குள்ளே போயிடக்கூடாது. கர்த்தர் காத்தல்லுங்க, கண்மணி போல் காத்தல்லுங்க.
நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராகன்னு சொன்னீரே. அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நீங்கள் தாங்க ஆண்டவரே. எமக்குள்ளே வளர கர்த்தர் அனுகிரகம் பார்க்கும். இந்த நாம் மாத்திரம் மையப்பட்டும் சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்கும். இந்த நாம் மாத்திரம் மையப்பட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.